திரு கனிமொழி அவர்கள் 2Gல உள்ள இருந்தப்ப கன்னியாகுமரியை சேர்ந்த கிறிஸ்தவ எம்பி வசந்தி ஸ்டான்லி அவங்க காஞ்சிபுரம் பக்கத்துல, எனக்கு அந்த கோயில் பேரே அவங்க போன பிறகு தான் தெரியும், வலக்குருத்தீஸ்வரர் கோவில்னு ஒண்ணு இருக்குது. ஸோ அந்த கோயிலுக்கு மாசம் போய் கனிமொழிக்காக அர்ச்சனை பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம பீப் சாங்னு ஒன்று சிம்பு சார் பாடினப்ப திரு டி ராஜேந்திரன் அந்த கோயிலுக்கு போனார். அதுக்கப்புறம் நம்ம சீர்காழியில ஒரு கோயில் இருக்குமா, நம்ம KN நேரு அண்ணாச்சி, ரெட்டியார் அண்ணாச்சி போனாரு, சட்டநாதர் கோயில். ஸோ சட்டத்துக்கு காப்பாத்துறதுக்கு சட்டநாதர் கோயில் போனோம். அது மாத்திரம் இல்ல, அப்புறம் திருப்பதியில எல்லாமே இந்துக்கள் கோயில் தான். இந்துக்களே கடவுள் கோயில் மாதிரி விட்டுருங்க, இந்துக்கள்லாம் கடவுள் கோயில் ஆச்சா. சட்டநாதருக்கு மாத்திரம் போனா போதுமா? திருப்பதியில போய் 44 லட்சம் ரூபாய்க்கு சாப்பாடு போட்டார். அது இல்லாம அப்புறம் சோட்டானிக்கரை பகவதி அம்மனுக்கு நேரு போனார். சரியா? நீங்க இதெல்லாம் கொஞ்சம் வேற லெவல். இது எல்லாம் கூட பெரிய ஆள் யாரு? தமிழ்நாட்டுடைய அதானி கலாநிதி மாறன். அவங்க குடும்பம் 2Gல மாட்டி இருந்தப்போ அவருடைய மனைவி செல்வி அக்கா எல்லாரும் போய் எங்க போனாங்க? காளஹஸ்தியில போய் பரிகாரம் பண்ணாங்க. கனிமொழியுடைய அம்மா உடுப்பிக்கு போன போட்டோ எல்லாம் இருக்கும். ஸோ வழக்குகள் அதிகமாக ஜோசியர்களும் பரிகாரங்களும் வரும். ஸோ ஆட்சி மாறும் எனும் பொழுதுதான் இந்த கோயில்கள் ஓப்பனாக வெளியில வரும். ஆக்சுவலா 4ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு முன்னாடி தான் வரதாக இருந்த முதலமைச்சர் 2 பிரச்சனைகளுக்காக கீழே வந்துட்டார் கொடைக்கானல்ல இருந்து. ஒரு பக்கம் மனைவி கோயில்கள் செல்ல வேண்டும், அங்க இருந்தப்பவே அங்க இருக்கிற கோயிலுக்கு ஸ்டாலினோடு போனார்னு ஒரு செய்தி வருகிறது. ஆமா, அவங்க மட்டும் போனாங்க அப்படின்னு ஒரு கொளஞ்சியப்பர் கோயிலுக்கும் பக்கத்துல இருக்கிற ஞானமுருகன் கோயில் போயிருக்கேன். அந்த கோயிலுக்கு அங்க போனா விசேஷம்னு சொல்லிட்டு அந்த கோயில்ல இருந்து பார்த்தா அந்த பக்கம் பழனிமலை தெரியும், அது விசேஷம். ஸோ அங்கிருந்து இதை பார்க்கறதே ஒரு புண்ணியம்னு அவரும் வந்ததாக ஒரு தகவல் வருது. ஸோ அதுக்கப்புறம் கட்சியில ஒரு 20 to 40 முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தாம்பரம், டிநகர், திருவத்தியூர் போல சீட்டு கிடைக்காத முன்னாள் எம்எல்ஏக்கள் எல்லாம் கட்சி தாவுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இன்னொன்னு டெல்லியில் அமித்ஷாவுடன் நட்பில் உள்ள குடும்பத்தைச் சேர்ந்த மூத்த MP ராகவ் சத்தா போல கலைஞர் திமுக என்று ஆரம்பித்து 6 முதல் 12 MPக்களை இஷ்யூ பேஸ்டு சப்போர்ட்டாக பாஜகவுக்கு கொடுக்க தயாராக இருப்பதாகவும் செய்தி வருகிறது.